ஆனால் இப்படி தான் எடுக்கணும்னு சொல்லி புகுத்துறீங்க பாருங்கள். நீங்கள் வந்து வேறு ஜாதியில் இருந்துக்க அப்போ ஜாதி ஒழிஞ்சிரும். எப்படி அது ஒழியும்? இப்போ 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 ஒன்று கேட்குறேன். நான் ஒரு கேஸ்ட்டு, இன்னொரு கேஸ்ட்டு ஒன்று இருக்குது எடுத்துக்கிறேன். அவங்களுக்கு வந்து சலுகை இருக்குது. நான் எந்த கேஸ்ட்டை யூஸ் பண்ணுறேன்? சலுகை எல்லாருக்கும் சலுகை இருக்கு. ஒரே நிமிஷம். எல்லாருக்கும் யாருக்கு சலுகை இருக்கு? எல்லாருக்கும் சலுகை இருக்கு. யாருக்கு சலுகை? எல்லா சமூகத்துல இருக்கவங்களுக்கும் சலுகை இருக்கு. அந்த சலுகை பிராமணர்ஸுக்கு இருக்கா? யாருக்கு? பிராமணர்ஸுக்கு சலுகை இருக்கா? இருக்கு இருக்கு. சொல்லுங்க. எல்லாருக்கும் ரிசர்வேஷன்ன்ற பெர்சன்டேஜ் இருக்கு. அத பத்தி பேசாம பெருசா போகும். இல்ல கண்டிப்பா யாருக்கு? நீங்க பிராமணர்ஸுக்கு இல்ல, நாங்க ஆக முடியாது. பிசிக்கு இல்ல. சரி, நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு 2 கால் இருக்குது, எனக்கு 2 கால் இருக்குது, 2 பேர் ஓடுறா, ஓட்டப்பந்தயத்தில் விடுறீங்க. எனக்கு 100 மீட்ரு போட்டுட்டு உங்களுக்கு 40 மீட்ரு போட்டுட்டு நீங்கள் 40 மீட்ரு வந்தோன்னா ஜெயிச்சுட்டேன்னு சொல்கிறீங்க. நான் 100 மீட்டரில் போய் நாக்கத்தங்க போட்டு இதில் பிராமணர்ஸுக்கு 120 மீட்டர் போட்டு வச்சுருக்கீங்க. எல்லோரும் மனுஷன் தானே. நீங்கள் ஒரு கல்யாணத்தில் வந்து கலப்பு திருமணம் பண்ணுறேன்னு சொல்லி அப்படி இவ்வளோ தூரம் பேசுகிற ஓடுற இடத்துல எல்லாத்தையும் சமமாக ஓடுவீங்கன்னு ஏன் பேச மாட்டேறீங்க? தலைவர் சொன்ன மாதிரி ஜாதியை ஒழிக்கணும்னா சர்டிஃபிகேட்லேருந்து ஒழிக்கணும், சலுகை கொடுங்க. இப்போ நான் என்னென்ன சொல்கிறேன்னா, பொருளாதாரத்தில் யார் பின்தங்கி இருக்காங்களோ அவங்கள முன்னேற்றுங்க.